நம்ம உடல்ல பித்தப்பை கற்கள் கிட்னி ஸ்டோன்ஸ் எல்லாம் வராம பாதுகாக்கக்கூடிய பார்லி கஞ்சி மிக்ஸ் பாட்ரிஜ் மிக்ஸை எப்படி ரெடி பண்றோம் அப்படின்னா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இந்த பாட்ரிஜ் மிக்ஸ் செய்யறதுக்கு 3 இன்கிரிடியன்ட் தான். பார்லி, அதுக்கப்புறம் மிளகு, சீரகம். மிளகு வந்து பாத்தீங்கன்னா நாங்க கேரளால இருந்து ஒரிஜினல் மிளகு சோர்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஒரிஜினல் மிளகு ஒரு நார்மலா கடையில் விற்கிற மிளகுலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மெல்லு, டேஸ்ட், காட்டம் எதுவுமே இல்லை. மிளகுல முக்கியமான மேட்டர் என்னன்னா இந்த பைப்பரின்ற பயோ ஆக்டிவ் காம்பவுண்ட் தான். ஸோ இந்த பைப்பரின் நம்ம பாடியில் என்ன உணவுகள் சாப்பிட்டாலும் வைட்டமின்ஸ் அப்சார்ப் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணோம். நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஒரிஜினல் மிளகு யூஸ் பண்ணுறதுனால தான் அந்த காட்டம் வந்து கலரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ மிளகு, சீரகம் எல்லாம் ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் நல்லா ரவை மாதிரி அரைச்சிட்டு பார்லி அரிசியோட மிக்ஸ் பண்ணுறது தான். அதாவது பார்லியை வந்து சூடு, உடலில் வந்து நீரை வெளியே தள்ளிடும், டீஹைட்ரேஷன் ஆகிடும், பார்லி சாப்பிட்டா உடலில் சத்தே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொசைட்டியில் வந்து நிறைய தவறான கருத்துக்கள் இருக்குது. யூஸ்வலாக ஒரு சில பேர் வந்து பார்லியை வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்டேயும் போயிட்டு வந்து பார்லி இருந்தால் தண்ணியெல்லாம் வெளியே போயிருமே அப்படின்னு பயம் காட்டுவாங்க. பட் அப்படி கிடையாது. நம்ம பார்லியை நல்லா வறுத்துட்டு ரவை மாதிரி அரைச்சிட்டு மிளகு, சீரகம் எல்லாம் கோர்ஸாக அரைச்சிட்டு இந்த மாதிரி ரவை மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ பார்லி வந்து நம்ம அரிசியை தான் சாப்பிட போகிறோம். பார்லியோடைய முக்கிய தவறு எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா பார்லி அரிசி ஊற வச்சுட்டு அந்த வாட்டர் இருக்குல்ல அந்த வாட்டரை மட்டும் குடிப்பாங்க. ஸோ இந்த கஞ்சி மிக்ஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்மளோட ஹை ஃபுட்ஸோட பார்லி பாட்ரிஜ் மிக்ஸ் 2 ஸ்பூன் இல்லை 4 ஸ்பூன் டாப்பிங்ஸ்க்காக கேரட் அண்ட் கேப்சிகம் போட்டிருக்கேன். சால்ட் அண்ட் ஒரு 200 ml தண்ணி. 5 மினிட்ஸ் பாயில் பண்ணால் இந்த பார்லி அரிசி நல்லா வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி நம்ம ரவை மாதிரி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு காய்கறி போட இஷ்டம் இல்லை அப்படின்னா டேரெக்டாக சும்மாவே பாயில் பண்ணி சாப்பிட்லாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த பார்லி கஞ்சி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஹை ஃபுட்ஸில் பார்லியில் வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்லி ஃப்ளோர். இந்த பார்லி ஃப்ளோரை நம்ம ரொட்டி மாவாகவும் பயன்படுத்தலாம். இல்லைன்னா 6 months பேபிஸ்லேருந்து இந்த பார்லியை வந்து கஞ்சியாக கொடுத்துட்டு வரலாம். பார்லி மாவு 2 ஸ்பூனை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வாழைப்பழம் சைடில் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பார்லியை வாட்டரில் மிக்ஸ் பண்ணது ஒரு 5 மினிட்ஸ் பாயில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல செர்லாக் பதத்துக்கு வந்துடும். கூட வாழைப்பழம், நாட்டு சக்கரை போட்டு கொடுத்தீங்கன்னா செம்ம ஃபில்லிங்காக இருக்கும் அண்ட் எக்ஸலண்ட் வெயின் கீட் ஃபுட்டும். பார்லியில் வந்து முக்கியமாக இந்த செலினியம் அப்படின்ற ஒரு பயோ ஆக்டிவ் காம்பனன்ட் இருக்குது. இது வந்து தைராய்டு ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பார்லியை வந்து நீங்கள் ரோட்டி வகையாகவும் கொடுக்கலாம். கஞ்சி சாப்பிட பிடிக்காத குழந்தைங்க வந்து பார்லியை ரோட்டியாகவும் நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டர் வெர்ஷன் பார்லி என்னன்னு பார்த்தீங்கன்னா தல்பீனான்ற ப்ராடக்ட்டும் பார்லியில் அவைலபிளாக இருக்குது. தல்பீனா ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா பார்லி கூட நட்ஸு, சீட்ஸு, எல்லா டேட்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். இதுவும் 5 மினிட்ஸ் வாட்டர்லேயோ பால்லையோ பாயில் பண்ணிங்கன்னா தல்பீனா பாட்ரிஜ் பார்லி ஸ்வீட்டர் வெர்ஷன் ரெடி ஆகிடும். மேலே தேன்லாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த செலினியம் சத்து, அதுக்கப்புறம் பித்தப்பை கற்கள், கிட்னி ஸ்டோன்ஸில் வராமல் இருக்கக்கூடிய நம்ம பார்லி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம், வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம்.